ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மசாலா தாங்க. இப்போ வந்து நம்ம பிஞ்சு வெண்டைக்காயை வாங்கி இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் தேங்காய் 1 கப் எடுத்துருக்கேன், வேர்க்கடலை ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடாயை நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வேர்க்கடலையை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேர்க்கடலையே வறுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து வறுத்த வேர்க்கடலையும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சார், வேர்க்கடலையும் தேங்காயும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வெண்டைக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய் உள்ளார அந்த தேங்காயும் வேர்க்கடலையும் ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டோம். வந்து தோசை கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் மூடி போட்டு வெந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கக்கூடிய தேங்காய் வேர்க்கடலை அந்த பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை கல்லில் ஃப்ரை பண்ண வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வாசனைக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சுவையான ஸ்டஃப்டு வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சிங்க.